என்னங்க சொல்றீங்க? இது பிணமும் இல்ல, மனுஷனோட உடலும் இல்ல, அப்புறம் என்னங்க இது? என்னுடைய நிம்மதிங்க, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சமாதானங்க, என்னுடைய நிம்மதி, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சமாதானங்க. நிம்மதியை யார் தருவாங்க? நான் தேடும் சந்தோஷத்தை யார் தருவாங்க? நான் தேடும் சமாதானத்தை யார் தருவாங்க? அப்படி உங்களுடைய நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் சாகுற அளவுக்கு உங்க லைஃப்ல என்னங்க நடந்துச்சு? பார்க்கலாமா? என்ன தெருவுல யாருமே காணோம். சரி, நம்ம தான் வீட்டுல வேலை இல்லாம இருக்கோம். அவங்களாம் வேலைக்கு போயிருப்பாங்க. வந்தோடனையும் ஊர் நாய உலக நாய் மாதிரி பேசிட்டு போயிடணும், இல்லைன்னா நமக்கு தூக்கமே வராது. என்னம்மா சீதா, எப்பவும் போல ஊருக்கு வந்துட்ட போல? ஆமா சரோஜா, என்ன பண்றது, வேலை இல்ல. அதானே பார்த்தேன், வெட்டி ஆபீசர் நான் அடிக்கடி ப்ரூவ் பண்றது. சரி சரி. ஆமா, நேத்து எங்க பக்கத்து வீட்டுல என்ன இருந்துச்சு உனக்கு தெரியுமா? என்னாச்சு? தெரியாதா? வெட்டி ஆபீசருக்கு மட்டும் தான் பேரு. சரி, ரொம்ப பேசாம சொல்லு. அவங்க வீட்டுல ஒரே சத்தம். என்னன்னு போய் பார்த்தா கடைக்காரங்க எல்லாம் ஊரே அவங்க வீட்டுக்கு ரெண்டு திரண்டுச்சு தெரியுமா? அப்படின்னாச்சு. அப்புறம் என்ன, வழக்கம் போல சண்டை தான். அது அடுத்த வீட்டுல நடந்துச்சு தெரியுமா? ஐயோ, அப்புறம் அங்க என்னாச்சு? அங்கே சண்டையா? ஏமா சரோஜா, எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டு கதை, அந்த பக்கம் வீட்டு கதைன்ட்டு ஊர் நாய உலக நாயத்தையே பேசிட்டு இருக்கியே. என்னைக்கு நம்ம நாயத்தை பேச போற? பக்கத்து வீட்டுல தோசை தாம ஓட்ட, நம்ம வீட்டுல தோசை கல்லே ஓட்ட. என்னைக்கு வாங்கின கடனை கட்டலான்ட்டு இருக்க? ஒரு வாரத்துல கட்டிடுவாங்கக்கா. எப்படி கட்டுவ? எத்தனாவது கடன் வாங்கியாவது கட்டிடுவாங்க. ஊர் மக்கள் முன்னாடி சொல்லு, எப்படி கட்ட போற? ஊருக்குள்ள ஒரு பையனை விட மாட்டோம், கடன்லாம் கிடையாது. நாளைக்கு வீட்டுக்காரன் பாத்திரம் வெளியே கிடக்கும். என்ன சரோஜா, இப்படியே ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு இருக்கலான் இருக்கியா? எப்பதான் கடன் எல்லாம் கட்டி முடிக்க போற? அட நீ வேற சீதா, அந்த கடன்காரிக்கு வர வேலையில சும்மா நோய் நாய் மாதிரி வீட்டுக்கு முன்னாடி கட்டினா நான் என்ன பண்ணுவேன்? சரி, சீக்கிரம் கடன் எல்லாம் கட்டி முடிக்கிறத பாரு. சரி, பாக்குறேன். இன்னைக்கு போன இன்டர்வியூ நான் ஃபெயில் ஆயிட்டேனே. நான் எத்தனை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். எங்க அம்மா அப்பா என்னை 60 லட்சம் கட்டி என்னை படிக்க வச்சாங்க. இப்போ நான் 6000 ரூபாய்க்கு தான் வேலைக்கு போறேனே. என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஒரு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது. எங்க அம்மா அப்பாவை நான் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் சம்பாரிச்சு, ஆனா என்னால முடியவே இல்லையே. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா? இதை மாத்த யாருமே வாழ்க்கையில வர மாட்டாங்களா? ஐயோ அம்மா, முடியலையே. என்னம்மா, இன்னைக்கு என்ன டாக்டர் போய் பார்த்துட்டு வரீங்க? என்னதான் சொல்ல, இருக்கிற எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேம்மா. என் நோய் குணமானபடி தெரியல. பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேம்மா. என் நோயெல்லாம் குணமாகாத, எனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. This video sponsored by BuyMode app. இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் BuyMode ஆப் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஆன்லைன் பொருள் எல்லாமே நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க. ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு டைமுக்கு நம்ம என்ன டைம் கேட்குறோமோ டைமுக்கு ஒன்று டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஷிப் BuyMode ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ.